தெருநாய்களின் தொல்லை குறித்தும் அதற்கு உணவு அளிக்கும் டாக் லவர்ஸ் குறித்தும் பெரம்பலூர் மக்களிடம் எமது செய்தியாளர்கள் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தெருநாய்கள் உற்பத்தி இந்த எண்ணிக்கை பெருகினதுக்கான முக்கியமான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அது கொரோனா டைம் தான். ஏன்னா பொதுமக்களும் தன்னோட செல்லப்பிராணியாக இருக்கக்கூடிய நாய்களை குட்டி போட வைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர எல்லா குட்டியுமே ஒரு நாய் வளர்க்குற ஒரு நண்பர்களால் பராமரிக்க முடியாது. ஒரு நாயை செல்லப்பிராணியாக வளர்த்துக்கிட்டு அந்த மிச்சம் இருக்கிற குட்டி ஒரு 10 குட்டியாக இருக்கட்டும் 15 குட்டியாக இருக்கட்டும் அதை எங்கேயாவது போய் விட்டு வந்துடுறாங்க. கோவிட் டைமில் அது நிறையா நடந்துச்சு. முன்னாலாம் மனுஷங்களை மட்டும் நாய் கடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு வீட்டில் செல்லப்பிராணிகள் வளர்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஆசையாக ஒரு செல்லப்பிராணி வளர்த்தேன், வீட்டில் பூனை வளர்த்தேன். அதேமாதிரி நாய் 2 நாளைக்கு முன்னாடி கடிச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் துரத்தி கடிக்குது. அதனால நிறைய பேர் உயிரிழந்ததாகவும் நிறைய செய்தி வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் போக்கணும்னா நாய்களை கருத்தடை பண்ணி கொஞ்சம் அரசாங்கம் அதுக்கு இது பண்ணணும். நகராட்சியில் அதெல்லாம் பிடிச்சிட்டு போவோம். ஒரு வண்டி வச்சுருந்தாங்க, பிடிச்சிட்டு போயிட்டு இந்த ஆத்தூர் ரோட்டில் ஒரு குடோன் மாதிரி வச்சுருந்து அதில் ஃபேமிலி பிளானிங் பண்ணி அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு விடுவாங்க. அப்போ அந்த ஓரளவுக்கு இனப்பெருக்கம் இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த ஒரு கண்ட்ரோலாக இருந்துருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. நாய்கள் அதிகரிப்பிற்கு கொரோனாவும் ஒரு காரணம் என்றும் நாய்களை பராமரிப்பவர்களே அதை தெருவில் விடுவதாகவும் பெரம்பலூர் மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.